சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தாடிக்காரன் கூட தான் சேர்ந்து வாழ போறாளா? அதுக்காண்டிதான் என் மவனை இப்படி பாடுபடுத்துறீங்களா? அப்பதா ஏய், கத்தாதே. அப்பதா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொம்பளை வாடுறதுனாலே அது ஒரு ஆம்பளைய சார்ந்துதான் அர்த்தம் இல்ல. எங்க அம்மா அவங்க கனவை நோக்கி ஓட போறாங்க. அவங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்யதான் போறாங்க. ஒரு அப்ரிசியேஷனும் இல்லாத இந்த வீட்டுல அடிமையா இருக்கணும். அவங்களுக்கு என்ன தலையெடுத்தா? அவங்க வாழ்க்கைய அவங்க முடிவெடுக்க தான் போறாங்க. அப்பத்தா இங்க பாரு, நான் உனக்காகவும் தான் அப்பத்தா பேசுறேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கைய நீ திருப்தியா வாழ்ந்தியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வீடு நிறைய பிள்ளைங்களை பெத்துக்கிட்டேன், பேரன் பேத்திங்களா இருக்கு. போற காலத்துல அவங்க எனக்கு நெய் பதம் பிடிச்சி வழி அனுப்பி வைப்பாங்க. இப்படிலாம் சொல்லாத அப்பத்தா. உன் மனசுக்குள்ள நீ இப்படிலாம் வாழணும்னு உனக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, ஒரு கனவு இருந்திருக்கும்ல, அதை தோண்டி எடுத்து சொல்லு. பெரிய பத்தா மாதிரி உனக்கும் ஒரு கோல் இருந்திருக்கும்ல. பெரிய பத்தா அவ தாண்டி நல்லா இருந்த குடும்பத்தை நாசம் பண்ணி கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டா. அவங்கள கொன்னதும் உங்க மகன்தா அப்பத்தா. நான் பேசுறத பார்த்து எல்லாரும் என்ன திட்டுவாங்க. ஏன் சமூக சீர்கேடுன்னு கூட சொல்லுவாங்க. சொல்லுவாங்கடி, சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. சொல்றவங்க எல்லாம் வார்த்தைக்கு பயந்து வாழ்க்கையை தொலைச்சவங்க. நீ கூட தான் அப்பத்தா. உன்னை மட்டும் சுதந்திரமா விட்டு நீ நிச்சயம் ஏதாச்சும் சாதிச்சிருப்ப. உன்னால முடியாததை நாங்க செய்யறப்போ உன் மனசுல இருக்க அந்த ஏக்கம் அப்படியே கோவமா மாறி எங்களை எல்லாரையும் திட்டு வைக்குது. ஐயோ இவங்க மட்டும் சுதந்திரமா இருக்காங்களே அப்படின்னு உன் மனசுக்குள்ள ஒரு ஆத்திரம் வருது. அதனாலதான் இன்னைக்கு எங்களையும் அமுக்க பாக்குற. ஆனா இப்படி பேசுறவங்களாலலாம் எங்களை ஒன்னும் செய்ய முடியாது. நாங்க பறந்து போயிட்டே இருப்போம். கெட்டவங்க எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஆடி விழுறப்போ பெருசா விழும். இப்போ விழுந்திருக்கு. ரொம்ப ஆடாதுடி, இது நிரந்தரம் இல்ல. என் மவன் கம்பீரமா வெளியே வருவான் பாரு, அப்ப இருக்குடி உங்க எல்லாருக்கும். பேசிட்டு ஓடுது பாரு சில்லு வண்டி, அது முதல் கொண்டு மொத்த பேரும் அடங்குதான் போறீங்க. இது நடக்கும், நடக்கும்டி, நிச்சயமா நடக்கும். சார் எங்க சார் இருக்கீங்க? சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். எடுத்து விடுறா மாமா. வேணாடா குடி மாமா. வேணான்னு சொல்றேன்ல. டேய் புடுறா மாமா எடுத்து குடிடா. வேணாண்டா மாமா எடுத்து குடி மாமா, தெம்பா இருக்கணும். எனக்கு வேணாண்டா மாமா. நீ எடுத்து பேசினாதான் வெளியே கூட்டு வர முடியும். குடி மாமா. நீ எடுத்துக்கடா. டேய் ஒரு டீ நீ எடுத்துட்டு காசை கொடு. சரி ரைட் ஓகே. அவனுக்கு வேண்டான்டா, நீ போய் காசை கொடு. டீ வேணானா வேணான்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் தட்டி விட்ற? ஏய் மூடிக்கு நிக்கிறியா? டேய் சும்மா இருடா. போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் பார்த்து நில்லு. வாங்க சார்.
வாங்க சார். வணக்கம் தம்பி. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டாங்க? ஆமாம், நானும் என் போலீஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு தான் வந்தேன். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க போல. வெளியில் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சார் என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் என்ன கடவுளாப்பா? அட்வொகேட் தானே, முயற்சி பண்ணுவோம். முதல்ல சாரை பார்ப்போம். வாங்க 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 சார். வணக்கம் மேடம். நான் குணசேகரன் சார், அட்வொகேட்டு. சாரை பார்க்கணும். இருங்க. சார், குணசேகரனை பார்க்கணும்னு சொல்றாரு. குணசேகரன் சார் பார்த்து பேசணும். இப்பெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அவரை நாங்கள் இப்போ ரிமாண்ட் பண்ண போகிறோம். அவரை ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சார் அப்புறம் எப்படி சார் பார்க்கறது? ஒருவேளை கோர்ட்லேருந்து போலீஸ் கஸ்டடி எடுக்க போகிறாங்களா இல்லை நீதிமன்ற காவலை வைக்க போகிறாங்களா? எப்படி சார் தெரியும்? அது எங்கள் பிரச்சனை இல்லை சார். நாங்கள் போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண பிறகு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சார் அது எப்படி சார் உங்கள் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவீங்க? நீங்கள் தானே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. தேவையில்லாமல் பழைய போட்டு அந்த ஆளை உள்ள தள்ள பார்க்குறீங்களா? தம்பி, பர்சனலாக அவருக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் கொலை கேஸில் சிக்கியிருக்காரு. அவருக்கு எதிராக எவிடன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கு. எதா இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. சார் உங்கள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்போம்? ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் பார்த்து பேசிட்டு போயிடுறோம். ஆமாம் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. 10 மினிட்ஸ் தான். சார் பேசிட்டு கொஞ்சம் போயிடலாம். அலோவ் பண்ணுங்க சார் ப்ளீஸ். பேசிட்டு போயிடுறோம் சார். கொஞ்சம் தயவு செஞ்சு அனுப்புங்க சார். சார் கெஞ்சி கேட்குறோம் சார். சரி, ஒரு 10 நிமிஷம் தான் டைம். பார்த்துட்டு உடனே கிளம்பிடணும். ஆ வக்கீல் சார், உங்களை நம்பி தான் அனுப்புறேன். ஓகே சார். உள்ள போய் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஓகே அதுக்கு சார், நீங்க தான் பொறுப்பு. நன்றி சார். தேங்க்ஸ். வாங்க. கொற்றவை, நீங்க வாங்க. சார் வணக்கம் சார். குடிக்க தண்ணி எடுத்து ரொம்ப நேரமாச்சு. மேடம் என்ன மேடம், தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்களா? என்ன பண்றீங்க? இந்தாங்க சார். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கப்பா.